பணக்காரங்களுக்கு மட்டும் வந்தது டயபிட்டிஸ். இப்போ அப்படி கிடையாது. வீட்டில் இருக்கிற 4 பேர்னா 2 பேருக்கு இருக்கு. இத்தனை வருஷமா நான் அலோபதி மெடிசன்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ நான் சித்தா எடுக்கலாமா? ஏற்கனவே நீங்கள் எந்த வகையான மருந்துகள் எடுத்தாலும், அலோபதி எடுத்தாலும், ஹோமியோ நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தாலும், அது கூட ஹெர்பல்ஸ், சித்தா ஒரு ஆயுர்வேதா மெடிசன்ஸ் கம்பைன் பண்ணி எடுக்கலாம். ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் எவ்ரி மந்த் சுகர் லெவலை செக் பண்ணணும். எப்போங்க லாஸ்ட்டாக செக் பண்ணீங்கன்னு கேட்டால் 2 இயர்ஸ் பேக் எடுத்த ரிப்போர்ட். இதை வச்சு இன்னும் மருந்து சாப்பிட்றீங்களா? ஆமாம். எவ்ரி மந்த் சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் கட்டாயம் நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட என்ன மருந்து எடுக்கிறீங்களோ, ஸோ எவ்ரி மந்த் பிளட் சுகர் லெவலை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டோசேஜ் எடுக்கணும். ஆனால் நம்ம ஏற்கனவே அலோபதி மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்குறோம். சித்தா மெடிசனும் எடுக்கும்போது லோ சுகர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் அதுதான் இப்போ யாருமே சாப்பிட்றதில்ல. ஈஸியாக எல்லாமே காப்ஸ் எடுத்துடுறோம். சுகராக இருக்கட்டும், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக், லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஆனால் இது எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால தான். 2 இயர்ஸில் நார்மலாக கிட்னி டிசீஸ் வரும். இப்போ டயபெட்டிக் கிட்னி டிசீஸோட ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. குமுதம் சிநேகிதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சித்தா உச்சி முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் உடலில் ஏற்படுற நிறைய நோய்களுக்கு சித்தா ரிலேட்டடாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக நமக்கு சொல்கிறதுக்காக பிரபல சித்தா மருத்துவர் டாக்டர் நித்யா அவங்க இணைஞ்சிருக்காங்க. சித்தா ரிலேட்டடாக நிறைய கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம். அவங்களும் பதில் சொல்கிறதுக்காக தயாராக இருக்காங்க. கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஷோக்கில் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ நைஸ். ஆக்சுவலாக உச்சி முதல் பாதம் வரை சித்தா கண்டிப்பாக அது உண்மை தான். அது மட்டும் கிடையாமல் தமிழர்களோட பாரம்பரிய ஒரு மருத்துவத்தை வந்து இப்போ இருக்க மக்களுக்கு புரியிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துட்டு கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன் கூடன்னு. தேங்க்யூ. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நோயை மட்டும் குணப்படுத்தாமல் அதுக்கான காரணத்தையும் சேர்த்து அதனுடைய வாழ்க்கை முறையும் சேர்த்து குணப்படுத்த ரெடியாக இருக்கவங்க தான் சித்தா மருத்துவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து இன்றைக்கி ரிலேட்டடாக வந்து நம்ம சோஷியல் மீடியாலேயும் சரி, இப்போ இருக்க காலகட்டங்களையும் சரி, டயாபட்டிஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. முன்ன வந்து ரொம்ப ரேரான பர்சன்ஸ்க்கு வந்து டயாபட்டிஸ் இருக்கும். சொல்லப்போனால் வந்து டயாபட்டிஸ் வந்து ஒரு பணக்கார நோய் அப்படின்னே சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லா ஏஜில் இருக்கவங்களுக்கும் அந்த டயாபட்டிஸ் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நார்மலான ஒரு நோயாக பார்க்கப்படுறாங்க. சித்தாவில் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது மேம். ஈவன் வந்து ஹோமியோபதிலையும் இருக்குது, அலோபதியிலையும் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் மேம் இருக்குது? அது மட்டும் இல்லாமல் ஹோமியோபதி அப்புறமேட்டு அலோபதி டயாபட்டிஸோடைய ட்ரீட்மெண்ட்டில் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது? அதில் முக்கியமான டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எதை சொல்லலாம்? இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பணக்காரங்களுக்கு மட்டும் வந்தது. இப்போ அப்படி கிடையாது. வீட்டில் இருக்கிற 4 பேர்னா 2 பேருக்கு இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அலோபதி ட்ரீட்மெண்ட் நம்ம டயபிட்டிஸ்க்கு எப்படி கொடுத்துட்ருக்குறோம். இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, இத்தனை வருஷமாக நான் அலோபதி மெடிசன்ஸ் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ நான் சித்தா எடுக்கலாமா? இது ஃபர்ஸ்ட் கொஷின். எஸ் மேம். அதற்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்போது உடனே ஹெர்பல்ஸ் நான் எடுக்கணும். இப்போது இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருந்த மெடிசன்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து கம்ப்ளீட்டாக நான் ஹெர்பல் மெடிசன்ஸ் தான் எடுக்க போகிறேன். அப்படி எடுக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இல்லை நான் அலோபதி மெடிசனும் சித்தாவும் சேர்த்தே எடுத்தால் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடுமா, லோ சுகர் ஆகிடுமா, இந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் எந்த வகையான மருந்துகள் எடுத்தாலும், அலோபதி எடுத்தாலும், ஹோமியோ நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தாலும், அது கூட ஹெர்பல்ஸ், சித்தா ஒரு ஆயுர்வேதா மெடிசன்ஸ் கம்பைன் பண்ணி எடுக்கலாம். ஓகே. அப்போ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராதா மேம்? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க, நான் ஆல்ரெடி அலோபதி எடுத்துகிட்டு இருக்கேன், அதில் இடையில ஹோமியோபதி ஏதாவது எடுத்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது, இல்லை ப்ராப்ளம் வேறு மாதிரி கொண்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற டவுட்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு வேளை ரெண்டு ட்ரீட்மெண்ட்டுக்கும் இருக்க வித்தியாசங்கள் இருக்குல்ல மேம்? இப்போ ஹோமியோபதிக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், டயாபட்டிஸ்க்கு இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி அலோபதிக்கும் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹோமியோபதியில் என்னெல்லாம் பண்ணுவாங்க, அலோபதியில் என்னென்னலாம் பண்ணுவாங்க? இதில் என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் எவ்ரி மந்த் சுகர் லெவலை செக் பண்ணணும். எப்போங்க லாஸ்ட்டாக செக் பண்ணீங்கன்னு கேட்டால் ஒரு 8 months இருக்கும் மேம். லாஸ்ட் இயர் செக் பண்ணேன். என்கிட்ட ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுப்பாங்க. பார்த்தா அது லாஸ்ட் இயர் ரிப்போர்ட்டாக இருக்கும். 2 இயர்ஸ் பேக் எடுத்த ரிப்போர்ட். இதை வச்சு இன்னும் மருந்து சாப்பிட்றீங்களா? ஆமாம். அப்படி மெடிக்கல்ஸ் போவேன், அப்போ எழுதி கொடுத்தாங்க, அதையே சாப்பிட்டு. அந்த தவறு மட்டும் யாரும் செய்யக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போது என்ன வகையான சிஸ்டம் ஆஃப் மெடிசனாக இருந்தாலும் நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் எவ்ரி மந்த் சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் கட்டாயம் நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட என்ன மருந்து எடுக்கிறீங்களோ, ஸோ எவ்ரி மந்த் பிளட் சுகர் லெவலை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டோசேஜ் எடுக்கணும்.
இது ஓகே. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்மளே வந்து நார்மலா இப்போ சித்தா மெடிசின்ஸ் எடுக்கிறவங்க கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, சித்தா மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு ஒரு மெடிசின்ஸ் வாங்கி நம்மளே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எடுக்கலாம், தவறு கிடையாது. இன்னொரு விஷயம், சித்தா மெடிசின்ஸ்ல சைடு எஃபெக்ட் கிடையாது. ஆனா, நம்ம ஏற்கனவே அலோபதி மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். சித்தா மெடிசினும் எடுக்கும்போது லோ சுகர் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சில மருந்துகள் எடுக்கும்போது சில டயட் நம்ம கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அதையும் ஃபாலோ பண்ணணும். அது எதுவுமே நம்ம தெரியாம அலோபதியும் எடுத்துட்டு, நம்மளா ஜென்ரலா ஒரு மெடிசின் வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதும், ஒரு சிலருக்கு ஓகே எனக்கு நல்லா குறைஞ்சிச்சு டாக்டர். சில சைட் எஃபெக்ட்ஸ் வந்துச்சுன்னா, உடனே என்ன சொல்லிடுவாங்க, சித்தா மெடிசின் சாப்பிட்டேன் எனக்கு ஒத்துக்கல. ஸோ தவறு நம்ம மேல. ஆனா அது வந்து உடனே மெடிசின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால என்ன வகையான மெடிசின்ஸ் எடுத்தாலும், நம்ம பாடிக்கு, நம்ம சுகர் லெவலுக்கு இது எடுக்கலாமான்னு கண்டிப்பா டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கிறது பெட்டரா இருக்கும். ஓகே மேம். நீங்க ஹோமியோபதி ஃபாலோ பண்ணுங்க, அலோபதி ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மந்த்லி போய் சுகர் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் முக்கியம். ஓகே மேம். அண்ட் தென் டயட் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ மெடிசனையும் தாண்டி டயட் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. என்ன மாதிரி டயட் மேம் இருக்கணும்? இப்போ சுகர் லெவல பொறுத்தவரைக்கும் பரவலா என்ன சொல்லுவாங்க, "பாகற்காய் சாப்பிடுங்க, ம். கசப்பா கசப்பான சாப்பிட்டுக்கோங்க, விஷயங்கள் நல்லா பொருட்கள் வாக் நிறையா. பண்ண சுகர் லெவல் குறைஞ்சிரும்." ஓகே. அப்படின்னு இது பரவலா எல்லாருமே ஆமா. சொல்ற ஒரு ம். விஷயம் இல்லைங்களா? அப்போ டயட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்பொழுது, சுகர் லெவல் எவ்வளோ இருக்கோ அத பேஸ் பண்ணி நம்ம டயட் எடுத்துக்கணும். ஸோ ஓகே. மெயினா ஃபைபர் கன்டென்ட். ஸோ நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள். அதுதான் இப்ப யாருமே சாப்பிடுறதில்ல. ஈஸியா எல்லாமே கார்ப்ஸ் எடுத்துடுறோம். ஸோ ம். கார்போஹைட்ரேட் டயட் தான் நெறைய எடுக்க ஆரம்பிச்சுர்றோம். ஸோ அப்ப அந்த கார்ப்ஸ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும். ஃபைபர் கன்டென்ட் இருக்கிற டயட் எடுக்கணும். அதுக்கேத்த மாரி பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால தான் இந்த மாதிரி டிசீஸ் எல்லாமே வருது. சுகரா இருக்கட்டும், பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக் லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஆனா, இது எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால தான். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தையிலேருந்து நெறைய வீட்டு வேலைங்க செய்வாங்க. ம். ஓடுவாங்க, ஓடி வருவாங்க. ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ கிட்ஸு கூட பார்த்தீங்கன்னா, சுகர் இருக்கு, ஒபிசிட்டி இருக்கு. டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கே இந்த பிசிஓடி ப்ராப்ளம், எஸ் தைராய்டு மேம். இஷ்யூஸ். ஸோ அப்போ இது எல்லாமே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல பொறுத்து. ஸோ அப்போ நம்ம டயட் ஒரு சுகர் பேஷண்ட் என்னங்க டயட் எடுக்கணும்? ஸோ நெறைய பேர் குக்கீஸ்லாம் சாப்பிடுறாங்க. ஸோ இதில வந்து மில்லட்ஸ் இருக்குங்க. ராகி இருக்கிற குக்கீஸ் தான் நான் சாப்பிடுறேன். ஸோ குக்கீஸ் நீங்க எடுக்கிறதுக்கு பதிலா வீட்லயே களி செஞ்சு சாப்பிட்டுறலாம். ஓகே. குக்கீஸ்லயும் நெறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், ஸ்வீட்ஸ் இருக்கும். ஸோ அதில மைதாவும் இருக்கும். ஸோ கொஞ்சமா அதில ஒரு 20% 30% மில்லட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு டைரக்ட்டா மில்லட்ட நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ஃபைபர் நமக்கு முழுசா கிடைக்கும். ஸோ காலையில நம்ம வந்து ஹெல்த்தியா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும்னா, மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். பெஸ்ட்டா பார்த்தோம்னா களி. ஸோ நம்ம ராகி வந்து களி மாரி எடுத்துக்கலாம். இல்ல எல்லா மில்லட்ஸும் சேர்த்து டெய்லி ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு மில்லட்ல இருந்து நம்ம ஹெல்த் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுக்கலாம். ஓகே. இதுல முக்கியமா என்னன்னா, பழைய சோறு சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா? ஆ அத சாப்பிட்டா சுகர் லெவல் இன்கிரீஸ் ஆயிடுமேன்னு ஒரு டவுட் இருக்கும். ஓகே. ஏன்னா கார்ப் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுல வந்து பழைய சாதம் எப்படி சாப்பிடுறது? ஸோ அதுவும் கார்ப் தானே? கண்டிப்பா. என்னன்னா வீக்லி 2 ஆர் 3 டைம்ஸ் நம்ம ஓகே. வந்து எடுத்துக்கலாம். பழைய சாதம் எடுத்துக்கலாம். மார்னிங்ல. மார்னிங்ல ஓகே, கண்டிப்பா. ஓகே. இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நெறைய சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கும். ம். கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும். பைல்ஸ், ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் இருக்கும். பாடி ஹீட் ஆயிட்டே இருக்கும். அப்ப அவங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட் வேணும்ல. ப்ரோபயோட்டிக்ஸ் உடம்புல சேரணும்னா, நம்ம சுகர் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்த்துக்கணும். ஒரு வேளை 250, 300 இருந்தா அவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல மந்த்லி 2 ஆர் 3 டைம்ஸ். இல்ல ரெகுலரா எனக்கு வந்து பிலோ 200ங்க 200லயே மெயின்டெயின் ஆகுது அப்படின்னு சொன்னா, வீக்லி 2 ஆர் 3 டைம்ஸ் மார்னிங்ல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து நல்ல வெஜிடபிள்ஸ் இல்ல சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்போ சுகர் லெவலும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகாது. பாடி ஹீட் ஆகுறதும் நமக்கு இதில அவாய்ட் பண்ணிக்கலாம். நெறைய சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த டயபெட்டிக் நியூரோபதி இருக்கும். ம். உள்ளங்கை, உள்ளங்கால் எரிச்சல் ஆமாமா. இருந்துகிட்டே இருக்குங்க. டயபெட்டிக் அல்சர் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குமே அந்த நர்வ்ஸ வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு பெஸ்ட்டான மெடிசின்ஸ் இல்ல ஹெர்ப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள், காய்கறிகள் அப்படி எடுத்துக்கும்பொழுது தான் நர்வ்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அப்போ பேசிக்கா பார்த்தோம்னா, எனக்கு கால்ல வந்து ஒரு எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? உடனே சுகர் லெவல செக் பண்ணி பார்த்தணும். அபோவ் 300 இருக்கும். ஹெச்பிஏ1சி லெவலும் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம கண்டிப்பா செக் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சுகர் தானே நம்ம பார்த்துக்கலாம், எக்சர்சைஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு வாக்கிங் போய்க்கலாம் அப்படின்னு விட்டுர்றோம். கொஞ்ச நாள்ல என்ன ஆகுதுன்னா, டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ கிட்னி சுருக்கம் வர்றதுலேருந்து ஸ்ட்ரோக் வர்றதுலேருந்து கார்டியாக் இஷ்யூஸ் ஓ இது வர்றதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து டயபெட்டிஸும் ரீசனா ஒரு அது மெயின் ரீசனாக இருக்குது. ஓகே ஓகே ஸோ ஒரு 10 வருஷமாக எனக்கு சுகர் இருக்குங்க. அப்போது நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணணும்னா ஃபுல் பாடி செக்கப் எடுத்துக்கணும். ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, நம்ம லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கா, மெயினாக கிட்னி மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும் சுகர் பேஷண்ட்ஸ். ஸோ இன்னைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்ஸில் நார்மலாக கிட்னி டிசீஸ் வரும். இப்போ டயபெட்டிக் கிட்னி டிசீஸோட ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சுகர்னால எனக்கு வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு சுகர் தானேன்னு விட்டுற வேண்டாம். ஆனால் ரொம்ப ஈஸியாக அது கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்டர் லைன் டயபிட்டிஸ்னு ஒரு கண்டிஷனில் இருப்போம் பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்டர் லைனில் இருக்குங்க, சுகர் வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போதே டயபெட்டிஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல மேம், அதுக்கும் வந்து இதில் ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் இருக்கா மேம்? நிச்சயமாக இருக்குது. ஸோ இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் நமக்கு சுகர் இருக்குது, ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கிறோன்னு தெரிஞ்சால் உடனே நம்ம டயட்டும் ஃபிசிக்கல் மெடிசனே வேண்டாம். ஸோ டயட்டும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுமே பண்ணாலே நமக்கு சுகர் நார்மல் லெவலுக்கு வந்துடும்.